புதுச்சேரி மாநிலம் உப்பளம் பகுதியில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம். சந்தோஷ், தாவேக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் முன்னேற்பாடு பணிகள் எவ்வாறாக நடைபெற்றிருக்கிறது, அங்கு பாதுகாப்பு பணிகள் எவ்வாறாக செய்யப்பட்டிருக்கிறது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகாக தாவேக தலைவர் விஜய் இன்று மக்களிடையே சந்திப்பு நிகழ்ச்சி என்பதனை புதுச்சேரியில் தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக 10:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே காஞ்சிபுரத்தில் உள்ளரங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியினை நடத்தியிருந்த நிலையில் தற்போது அந்த புதுச்சேரியில் முதலமைச்சர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை அந்த அனுமதி கேட்டு விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த ரோட் ஷோ கொடுக்க இயலாது பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் இந்த பொதுக்கூட்டம் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. நாம் காட்சியை பார்த்து வருவதை போலவே பல்வேறு தொண்டர்கள் இந்த கூட்ட அரங்கிற்கு உள்ளேயாக அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக QR அட்டையுடன் கூடிய 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதும் அளிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையும் தமிழக வெற்றி கழக தலைமையும் கலந்து கொள்ள உள்ள தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஒருவருக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்களுக்கு மைதானத்தை சுற்றி அந்த பாண்டி மெரினா மற்றும் பழைய துறைமுக மைதானம் உள்ளிட்ட 3 இடங்களில் பார்க்கிங் வசதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தேவையான குடிநீர் டேங்குகளும் அதே போல குடிநீர் பாட்டில்களும் கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர். மருத்துவ வசதிகள் மற்றும் BLA வசதி உள்ளிட்ட வசதிகள் என்பதும் தொடர்ச்சியாக செய்திருக்கின்றனர். கூட்டத்திற்கு முன்பாகவே புதுச்சேரி காவல்துறையிடமிருந்து பல்வேறு விதிமுறைகள் என்பதும் தாவேகா தரப்பினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்திற்கு வரும் தொண்டர்களும் அதே போல பொதுமக்களும் சட்ட ஒழுங்குக்கு உட்பட்டு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் நீதிமன்றம் மற்றும் காவல்துறை உத்தரவுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கட்சியினுடைய தலைமை வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவித்திருக்கின்றனர். நேற்றைய தினமே கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் அழைத்து வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் என்பதும் கட்சி தலைமையிடம் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மக்களிடையே சந்தித்து பல்வேறு விஷயங்களையும் அதே போல புதுச்சேரியில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தும் பேச இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் முதல் முறையாக கட்சி தலைவராக புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய விஜய்க்கு உற்சாக வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தனர். அதனையொட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதுச்சேரி சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.